என் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இனிமையான திங்கட்கிழமை வாழ்த்துக்கள். வாரத்தின் முதல் நாள் எல்லோரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக வரவேற்போம். அண்ட் இன்றைக்கு உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஒரு 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 சென்சிட்டிவான விஷயம்தான் பேச போகிறோம். நாம் நிறைய விஷயங்களை பேசுகிறோம், சென்சிட்டிவாக பேசுகிறோம். நிறைய விஷயங்கள் ஆக்கள் கதைக்க கூச்சப்படுற விஷயங்கள் கூட நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்கள் கதைக்கிறோம். அந்த புரிந்துணர்வு உங்ககிட்ட இருக்கிறதால தான் நானும் என்னுடைய கணவரும் அதை இன்னும் 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 உங்களோட கதைக்கிறோம். இன்னும் கதைப்போம் முக்கியமான சில விஷயங்களை கதைப்போம். ஒரு நண்பி இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு ஒரு நண்பி தான் காரணம். அவங்க சொன்னாங்க, கவி இந்த டாபிக் ஒருக்கா கதைங்க அப்படின்ட்டு. நானும் ஓகே, இதுவும் ஒரு கதைக்கப்பட வேண்டிய விஷயம் தானேன்னு நினைச்சேன். என்னண்டா, சுத்தமாக இருப்பது அழகாக இருக்கிறதுன்னு சொல்கிறது தப்பே இல்லை. அழகு எல்லாத்துலேயும் இருக்குது, நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில். ஆனால் அந்த அழகை மென்படுத்துவது அது சுத்தமாக இருப்பது. சுத்தம் என்றது பியூரிட்டி, கிளீனினஸ். நம்முடைய மனசும் சுத்தமாக இருக்கணும், நம்மளோட உடம்பும் அந்த மனசை கேரி பண்ணுற உடம்பும் ரொம்ப சுத்தமாக நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமாக அது நான் இப்போ கதைக்க போகிற ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக இருக்கிறது. ஆனால் அதை முதல் உங்களுக்கு தெரியும், நான் எப்பவும் எம்பசைஸ் பண்ணுறது, உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் பொஸ்ஸாக இருங்க. உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்காக நாங்கள் வாழ வேணும். ஸோ அந்த ரீதியில் சுத்தமாக நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களை வச்சுக்கொள்ளணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த டாபிக் சுத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதை பற்றி. சுத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது என்றால் ஏன் இந்த டாபிக் எடுக்கணுமென்னா, எங்களுடைய சில பேர் சீட் பண்ணுறது எதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்று நாங்கள் கதைக்கும்போது, அன்றைக்கு ஒரு நண்பி என்னோட இந்த மாதிரி விஷயங்களை கதைச்சாங்க. சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கிறதாலையும் இருக்கலாம் என்று. அது ஆணாகட்டும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், எனி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய உடம்பை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் கதைக்கிறது தவறான எண்ணத்தில் பார்த்துடாதீங்க. இது ஒரு 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 இது ஒரு கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஒரு கூச்சமான விஷயமான கூச்சப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் உடம்பு எங்களுக்கு இருக்குது, சுத்தப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது ஒரு இயற்கையான விஷயம். அந்த சுத்தத்தை தான் நான் சொல்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேலை பளுகள் இருக்கும், ஆனால் அந்த வேலை பளுக்கள் நடுவுலையும் நாங்கள் எங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். அழகாக வைத்துக்கொள்வது 2ஆம் பட்சம், ஆனால் சுத்தமாக வைத்துக்கொள்வது அது 1ஆம் பட்சம். மனசையும் சுத்தமாக வச்சுருக்கணும், உடம்பையும் சுத்தமாக வச்சுருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஆணாகட்டும் பெண்ணாக இருக்கணும், சமைச்சதுக்கு பிறகு ஒரு குளியலை போடுங்க, குளியுங்க, ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. ஏன்னா அந்த சமையல் மனம் நம்மளுடைய ஹேரில் இருக்கும், அந்த சமைக்கிற உடுப்பில் இருக்கும். அதோடு சேர்ந்து நீங்கள் உடனே வெளியே போகணுமென்னா போகாதீங்க, குளித்துட்டு போங்க. இல்லை வீட்டிலையே இருக்க போகிறீங்களா கூட குளிங்க, குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. வீட்டில் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. இப்போ நானெல்லாம் வீட்டில் இருந்தால் மேக்கப் எல்லாம் போடுறது இல்லை, நான் அதை சொல்ல வரவில்லை. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஒரு நல்ல துணியை போட்டு, க்ளீனாக வாஷ் பண்ண துணியை போட்டு நல்லா உங்களை பார்த்தா பியூராக இருங்க, வெல்கமிங்காக இருங்க. உங்களுக்கு நீங்களே வெல்கமிங்காக இருங்க. நான் மட்டாக்களுக்காக வெல்கமிங்காக இருங்கன்னு நான் சொல்ல வரவில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நீங்கள் வெல்கமிங்காக இருங்க. இது ஒரு எங்களோட சமையல் நாங்கள் நிறைய இஞ்சி, உள்ளி எல்லாம் போட்டு, பூண்டு, அந்த மாதிரி விஷயங்கள், ஓனியன்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து பொரித்து இதெல்லாம் செய்கிற எங்களுடைய உணவு வகைகள். அது எங்களுடைய உணவு, பாரம்பரிய உணவு வகைகள். அப்படி நாங்கள் அந்த உணவுகளை நாங்கள் சமைத்த பிறகு அதுக்கு பிறகு அந்த மனம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் எங்களை சுத்தமாக தான் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ குளிக்கத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை, குளித்து தான் ஆக வேண்டும். அப்போது நாங்கள் எங்களுடைய உணவை நாங்கள் சமைப்போம், அதே சமயம் எங்களுடைய ஹைஜீனை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் தானே. இது ஒரு என்னடா இது என்ன டடாஸ் இப்போ இப்படி இது குளிக்கிறத பற்றி, சுத்தத்தை பற்றி கதைக்கிறான்னு நீங்கள் யோசிச்சு கேள்வி எழுப்பாதீங்க. ஏனெண்டா இது ஒரு சின்ன சாதாரண விஷயம் இல்லை. சில நேரத்தில்
கணவன்மார்களோ மனைவிமார்களோ நான் குறிப்பிட்டு இந்த ஜெண்டர் என்று சொல்ல வரையில் வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க தானே சுத்தமாக இருக்கணுமெண்டு. அப்போ ஒருவேளை அந்த மனைவியோ கணவர்மாரோ சமைச்சதுக்கு பிறகு சுத்தமாக அப்படி குளிக்காமல் விட்டு இருந்தால், இல்லை வீட்டில் வேலையிலெல்லாம் சேர்த்து வேர்த்து விறுவிறுத்து அதுக்கப்புறம் அப்படியே குளிக்காமல் அப்படியே இருந்தால் அந்த அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் போயிடும். ஏனென்றால் என்ன இருந்தாலும் சுவாசங்கள் சென்சஸ் இருக்கத்தானே செய்யும். எல்லாருக்கும் சென்சஸ் இருக்கத்தானே செய்யும். நம்மளை கல்யாணம் கட்டினதால நம்மளோட வாழ்கிறதால நம்ம பார்ட்னர்ஸ் என்ன பாவம் செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நாங்கள் வாழணும். எங்களுக்காக வாழ்ந்துட்டு அவங்களுக்காகவும் நாங்கள் வாழத்தானே வேணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு வெல்கமிங்காக தானே நாங்கள் எங்களை கொடுக்க வேணும், எங்களை வச்சிருக்க வேணும். இதை நீங்கள் ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களை கல்யாணம் பண்ணதாலோ எங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதால எங்களை எப்படி வேணால் ஏற்றுக்கொள்ளலாம், அது வேறு விஷயம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில முயற்சிகள் எடுத்து கட்டுப்பாடுகளோடு நாங்கள் எங்களை பராமரிக்கத்தானே வேணும். நாங்கள் பராமரிக்காமல் ஒரு சோம்பேறியாக சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டு இருந்துட்டு எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறது வந்து அது வந்து சரியில்லை. அது வந்து அது நீங்கள் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கவும் கூடாது. அது எல்லாருக்கும் சுத்தபத்தமாக இருக்கிறது விருப்பம். அந்த சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் அந்த ஒரு நைஸ் ஃபீலிங். நாங்கள் இந்த உடம்பு பார்த்திங்களா இறந்து போனால் ஒரு கொஞ்சம் நிமிஷத்துலேயும் மணக்க துவங்கிடும் இந்த உடம்பு. அப்போ இந்த உடம்பை நாங்கள் பேணி காக்க வேண்டும். அதுக்குரிய ஹைஜீனிக் ரொட்டீனை நாங்கள் செய்து தான் ஆக வேண்டும். ஒன்று செய்யலை. அது வேலைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு குளிக்க வேண்டும், வேலைக்கு பிறகு குளிக்க வேண்டும், வீட்டில் வேலைகளை செய்தால் அதுக்கு பிறகு குளிக்க வேண்டும், எங்களை ப்ரெசன்டபுளாக வச்சுக்கொள்ள வேணும். அது சில நேரத்தில் சில கணவருக்கோ சில மனைவிமாருக்கோ புரிகிறதில்லை. வேலை பளு கூட இருக்கிறதால டயர்டில் அப்படி இருக்கலாம். 1-2 நாள் அப்படி இருந்தாலும் அதுவும் தவறு இல்லை. ஆனால் மோஸ்ட்லி அப்படி நீங்கள் வந்து உங்களை பராமரிக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா பார்ட்னர்ஸ் அதெல்லாம் கூட ஃபெட்டப் ஆகியும் வேறு வெளியில் அட்ராக்ஷனை தேடுறதுக்கு தோணலாம். அதனாலையும் அது அவங்க வெளியில் அட்ராக்ஷன் பார்க்குறது சரி என்று நான் சொல்கிறதுக்காக இதனால தான் அது சரி என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இதுகள் எல்லாமே வந்து ரீசன்ஸாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு மெயின் ரீசன் தான். சுத்தம் இல்லாமல் நம்ம காதலிக்கும் போது சுத்தமாக இருந்திருப்போம், அட்ராக்ஷனாக இருந்திருப்போம். இந்த ரீதியில் கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் இருந்திருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் போக பழகினது தானே, எப்படி அதை ஏற்றுக்கொள்ளட்டுமெண்டு அப்படி எங்களை பராமரிப்பதை நிப்பாட்டக்கூடாது. எப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தண்ணீர் ஊற்றி எப்படி ஒரு மரத்தை வளர்க்குறோமோ செடிகளை வளர்க்குறோமோ அது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பராமரிக்க வேணும் எங்களோட ரிலேஷன்ஷிப். அதில் ஒன்று இந்த சுத்தமும் தான். எங்களை நாங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் எங்களோட பார்ட்னர்ஸ் எங்களுக்காக வாழ்கிறாங்க தானே. அப்போ அவங்களுக்கு எங்களை முடிந்த வரைக்கும் எங்களை நாங்கள் சுத்தமான ஹார்ட்டோட சுத்தமான உடம்போட அவங்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேணுமென்று நான் நினைக்கிறேன். அதில் தவறு கிடையாது. இது எல்லாமே தான் நாங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்குது தானே. எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்க மாதிரி எங்கள் பார்ட்னர்ஸுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த ரீதியில் வந்து நான் இப்படித்தான் என்று சொல்லி எங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை செய்யாமல் விட்டு சோம்பேறித்தனத்தால் செய்யாமல் விட்டு அவங்களுக்கு எங்களை நாங்கள் கொடுக்கக்கூடாது. அது தவறு. எங்களுக்கு ஆசைகள் இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை நாங்கள் மதித்து அவங்களுக்காகவும் வாழத்தான் வேண்டும். ஆனால் முக்கியமாக சுத்தபத்தம் வந்து எங்களை நாங்களே ட்ரெயின் பண்ணிக்கிட்டால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது நான் ஒரு சமையல் விஷயம் என்று சொல்லி அதுக்கு குளிக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. சுத்தபத்தமாக இருங்க, வாழ்க்கையில் சுத்தபத்தமாக ஹைஜீனிக்காக இருங்க. நம்மளோட வாழ்கிற இந்த உலகத்தில் நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, நிறைய பார்க்குறது எல்லாம் அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ
அப்படி இருக்கிற உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஒன்றை விட ஒன்று பெட்டராக தோன்ற உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் எங்களோட பார்ட்னர்ஸ் வந்து எங்களுக்காக எங்கள் மனசை பார்த்து எங்களோட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? எங்களில் மேக்ஸிமம் லெவல் நாங்கள் எங்களை மரியாதை செலுத்துறது, எங்களை அழகாக வைத்துக்கொள்கிறது, இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு மேக்ஸிமம் லெவல் தானே. சுத்தம் பத்தம் தண்ணி, நல்ல தண்ணியால் எங்கள் உடம்பை கழுவி அழுக்கின்றி இது பண்ணுவோம். நான் மேக்கப்லாம் போட்டு அப்படியெல்லாம் இருங்கன்று அதெல்லாம் சொல்ல வரவில்லை. அழுக்கின்றி துர்மணம் இன்றி இருப்போம், அதை தான் நான் சொல்ல வரேன். ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு வேண்டிய ஒரு டாபிக் தான். முடிந்த வரைக்கும் அழகாக வைத்து கொள்ளுங்கள், உங்களை தவறே இல்லை. அழகன்றது பார்க்குற கண்ணோட்டத்தில். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, அழகன்றது நம்மை பராமரிக்கிற ஒரு விதத்துலேயும் இருக்குது. ஸோ எங்களோட பார்ட்னர்ஸுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முதல் மரியாதை அதை தான். எங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் எங்களை பார்ட்னர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதை நாங்கள் அவங்களுக்காக அழகாக வைத்து கொள்வது. ஸோ ஐ திங்க் இது ஒரு கதைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். கதைக்கிறது மட்டும் இல்லை, இது ஆக்ஷனில் ப்ராக்டிகாலிட்டியில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் தான். இப்போது நானும் ஒரு ஏஷியன் உமன். ஸோ எனக்கும் வந்து நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வாரது எல்லாம் செய்கிறது. அப்போ நான் 2 நேரம் குளிக்கத்தான் வேண்டி வருது. நடுவில் நான் வந்து வீட்டில் இருந்தேன்னா சமைச்சேன்னா நான் குளிச்சு தான் ஆகணும். என்னுடைய ஹஸ்பண்டும் அப்படி தான், அவரும் ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மனிதர். அப்போ எங்களுக்கெல்லாம் வேர்வை சுரப்பிகள் எல்லாம் கூட சுரக்கிற ஒரு ஒரு உடம்பு வாகு தான் எங்கடக. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சுத்தம் பத்தமாக நாங்கள் எங்களை வைத்துக்கொள்ளணும். ஸோ அவரும் வந்து காலமே போயிட்டு வந்து குளிப்பார், திருப்பியும் குளிப்பார், எங்களை நாங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். அவர் பிறகு அவருடைய குக்கிங்கும் எங்களோட சில எங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான சில இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணுற குக்கிங் தான். அப்போ மணக்கும். ஸோ அதுக்கு பிறகு அவர் குளிப்பார். ஸோ இப்படியெல்லாம் நாங்கள் எங்களை பராமரிக்கிறதால வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. உடம்பண்டு இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை நாங்கள் பராமரித்து இது பண்ணுவோமே, அதுக்காக என்னத்துக்கு நாங்கள் வந்து வெக்கப்பட வேணும் இதை பற்றி கதைக்கிறதுக்கு. அப்படி உங்களுடைய பார்ட்னர்ஸ் இப்படி இருந்தாங்கன்னா உங்களோட கதைங்க, இதை பற்றி சொல்லுங்கள். இது ஒன்றும் தவறு கிடையாது. நீ இப்படி மாற்று, உன்னுடைய செயல்களை மாற்று. சுத்தமாக இருக்கிறதுக்கு நான் ஏதாவது உனக்கு உதவி செய்ய வேணுமெண்டால், ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கி தரணுமெண்டா அப்படி என்று கேளுங்க. அவங்கள மனசு நோகாமல் இந்த டாப்பிக்கை எடுத்து கதைங்க. இது கதைச்சு அவங்க அதை புரிந்து கொண்டு அதை மாற நினைச்சால் அது உங்களுடைய வெற்றி தானே, உங்களுடைய பந்தத்தின் வெற்றி தானே. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கு. நான் நினைக்கிறேன் இந்த டாபிக் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று பார்ப்போம். Alright, have a lovely week ahead. இது உங்கள் Tadas. Take care my lovelies.